10th standard Maths Chapter 1 Relation and Function, Exercise 1.5, 8th sum. Consider the functions f of x, g of x and h of x as given below. Show that f of g of h equal to f of g of h in each case. So, மூணு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ மூணு சப்டிவிஷன்லுமே தனித்தனியா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ, ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணணும், ஒரு சப்டிவிஷன்லயும் இது ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும் சரியா. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அதுவும் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் மூணுத்துக்குமே தனித்தனியா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்னு ப்ரூஃப் பண்ணணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். நான் ரீட் பண்ணும்போது கவனிங்க, பிராக்கெட் குள்ள இருக்கிறத தனியா ரீட் பண்ணுவேன், வெளியில இருக்கிறத தனியா ரீட் பண்ணுவேன். நல்லா கவனிங்க, எஃப் ஆஃப் ஜி ஆச்சா ஆஃப் ஹெச் ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட் குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும். சோ பிராக்கெட்ல என்ன இருக்கு, எஃப் ஆஃப் ஜின்னு இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி எழுதலாம், இத எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எல்லாத்துலயுமே ஆஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா. சோ நான் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும் ஓகேவா. அதோட வேல்யூ இப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா, எஃப் ஆஃப் இந்த எஃப் அப்படியே போட்டுக்கோங்க, இந்த ஜி ஆஃப் எக்ஸ் பிராக்கெட் குள்ள போட்டுக்கோங்க. மறுபடியும் கவனிங்க, இந்த எஃப் இப்படி வெளியில போட்டுட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸ் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட் இந்த எஃப் அப்படியே எழுதிக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் கேட்டு இருக்கா. சோ ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ்க்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க, ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x plus 1 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x plus 1 அதுதான் இங்க எழுதியிருக்கேன் ஓகேவா. ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலா 3x plus 1. அடுத்தது எஃப் ஆஃப் இந்த ஹோல் டேர்மையும் என்ன எடுக்கணும்னா எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஹோல் டேர்மையும் என்ன எடுக்கணும், எக்ஸ்ன்னு எடுக்கணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஓகேவா. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1. இப்ப இந்த எக்ஸ்ல என்ன பண்ணணும், எடுத்துட்டு போய் இந்த 3x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் சரியா. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1 சரியா. இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணணும், இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ 3x plus 1 இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன், 3x plus 1 இந்த மைனஸ் 1 அப்படியே மைனஸ் 1 ஓகே. அடுத்தது பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 3x. சோ எஃப் ஆஃப் ஜி பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சா. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஓகேவா. இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஹெச் இனியும் சேர்த்து இது கூட கண்டுபிடிக்கணும் ஓகேவா. சோ என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். சோ எஃப் ஆஃப் ஜி அப்படியே எழுதியாச்சு, ஆஃப் h இருக்கு இல்லையா. சோ ஹெச்க்கு h ஆஃப் எக்ஸ் எழுதணும். என்ன எழுதணும், h ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த f ஆஃப் g அப்படியே எழுதிக்கோங்க, h ஆஃப் எக்ஸ். क्वेश्चनல h ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ என்ன கொடுத்திருந்தாங்க, x ஸ்கொயர்னு கொடுத்திருந்தாங்களா. சோ இங்க x ஸ்கொயர்னு எழுதியாச்சு. சோ செகண்ட் சப்டிவிஷன் f ஆஃப் x, g ஆஃப் x, h ஆஃப் x வேல்யூ கொடுத்திருக்காங்களா. அதே மாதிரி f ஆஃப் g ஆஃப் h is equal to f ஆஃப் g of h ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா, லெஃப்ட் x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இப்போ இத நம்ம என்ன எடுத்துக்கணும், x ன்னு எடுத்துக்கணும் சரியா. x ன்னு எடுத்துக்கணும், நல்லா கவனிங்க. இத நம்ம என்ன எடுக்கணும், இந்த ஹோல் டேர்மையும் x ன்னு எடுக்கணும். இங்க ஹோல் டேர்மையும் நம்ம x ன்னு எடுத்தோமா, அதே மாதிரி இதையும் என்ன பண்ணணும், x ன்னு எடுக்கணும்.
இப்போ fog of x நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3x கண்டுபிடிச்சோமா? 3x. so fog of x ஓட வேல்யூ என்ன? 3x. இந்த 3xல கொண்டு போயிட்டு xக்கு பதிலா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ. சரியா? 3 into இந்த xக்கு பதிலா என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கு இல்லையா x ஸ்கொயர், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் xக்கு பதிலா. so 3x ஸ்கொயர். so LHSல f of g of h அதோட வேல்யூ என்ன? 3x ஸ்கொயர். இது நம்பர் 1 எடுத்துக்கலாமா? அடுத்தது RHS கண்டுபிடிக்கணுமா? f of g of h கண்டுபிடிக்கணும். RHSல என்னது? f of g of h. so இப்போ RHSல f of g of h கண்டுபிடிக்கணுமா? எப்பவுமே என்ன பண்ணுவோம் நம்ம மேக்ஸ்ல? பிராக்கெட் குள்ள இருக்கிறதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். பிராக்கெட்ல என்ன இருக்கு? g of h இருக்கா? so g of h x ன்னு போடணும். சரிங்களா? g of h of x. ஓகேவா? பிராக்கெட்டுக்கு ஆஃப்ன்ற மீனிங். so g of h of x. so இப்ப பாத்தீங்கன்னா இத நம்ம எப்படி எழுதலாம்னா, இந்த g இருக்கா, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த h of x தூக்கிட்டு போய் பிராக்கெட் உள்ள எழுதிங்க. ஓகேவா? இந்த g அப்படியே போட்டுட்டு இந்த h of x பிராக்கெட்ல எழுதணும். ஓகே, now இந்த g அப்படியே போட்டுருங்க. h of x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர். நெக்ஸ்ட், இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன எழுதணும்? x எழுதணும் இல்லையா? சோ இப்போ g of x ஓட வேல்யூ என்ன? g of x ஓட வேல்யூ 3x plus 1. 3x plus 1. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இந்த g of x ஓட வேல்யூ 3x plus 1னா xக்கு பதிலா என்ன பண்ணணும்? இங்க என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, 3 இந்த xக்கு பதிலா என்ன பண்ணணும்? இங்க பிராக்கெட்ல போட்டிருக்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப இந்த xக்கு பதிலா என்ன பண்ணணும்? x ஸ்கொயர் போட்டிருக்கேன்னா plus 1 plus 1. 3 into x square 3x square plus 1. சரியா? இப்போ g of h கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? f of g of h கண்டுபிடிக்கணும். so f of g of h இதை எப்படி எழுதலாம்? f of g of h of x அப்படின்னு எழுதணும். ஓகே, இப்போ இதுல இந்த f அப்படியே எழுதிக்கோங்க. g of h of x கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிக்கணும். சரியா? என்ன பண்ணும்? இது கண்டுபிடிக்கணும். அதாவது f of g of h of x. சரியா? இது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, h of x ஓட வேல்யூ. g of h of x ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 3x ஸ்கொயர் பிளஸ் 1. அதை இங்க எழுதிடணும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹோல் டேர்ம் என்ன நடக்கணும்? x எடுக்கணுமா? இது ஃபுல்லா x எடுக்கணும். அப்ப f of x ஓட வேல்யூ என்ன? x minus 1. f of x ஓட வேல்யூ x minus 1. இப்ப என்ன பண்ணணும்? இந்த xக்கு பதிலா இங்க பிராக்கெட்ல என்ன எழுதியிருக்கோமோ அதை தான் போடணும். சரியா? இந்த xக்கு பதிலா என்ன போடணும்? 3x ஸ்கொயர் பிளஸ் 1. 3x ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த மைனஸ் 1 அப்படியே மைனஸ் 1. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3x ஸ்கொயர் இருக்கும். இந்த பிளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சோ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3x ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 3x ஸ்கொயர். ஓகே, சோ இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். சோ 1 and 2 எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கா? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. hence it is verified. சோ क्वेश्चनல தான் நம்ம வெரிஃபை பண்ண சொன்னாங்க. ஹேண்ட் சைடுல f of g of h. இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்குது f of g கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ f of g of x. சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா f மட்டும் வெளியே எடுத்து எழுதிக்கோங்க. g of x பிராக்கெட் குள்ள எழுதணும். சரியா? g of x பிராக்கெட் குள்ள எழுதணும். now இந்த f அப்படியே எழுதிக்கோங்க. g of x ஓட வேல்யூ என்ன? 2x. அந்த 2x எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா நம்ம x எடுக்கணும். ஓகேவா? அப்ப f of x ஓட வேல்யூ என்ன? f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? x ஸ்கொயர். so f of x ஓட வேல்யூ x ஸ்கொயர். x ஸ்கொயர்.
இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணணும், இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை எழுதணும். ஓகேவா? 2x இந்த ஸ்கொயர் அப்படியே. சரியா? 2x ஹோல் ஸ்கொயர். இப்ப ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். ஆச்சா? இப்போ f of g தான் கண்டுபிடிச்சோம். f of g of h கண்டுபிடிக்கணும். so f of g of h. இது எப்படி எழுதலாம்? f of g of h of x ன்னு எழுதணும். சரியா? h of x ன்னு எழுதணும். so f of g h of x என்ன பண்ணிடலாம், பிராக்கெட் குள்ள எழுதிடலாம். ஓகேவா? இந்த f of g அப்படியே இந்த h of x பிராக்கெட்ல எழுதணும். இந்த f of g அப்படியே எழுதிக்கோங்க. h of x ஓட வேல்யூ x plus 4. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடணும் இல்லையா, fog of x அதோட வேல்யூ 4x ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிடணுமா. fog of x ஓட வேல்யூ 4x ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம். நம்ம இந்த ஹோல் டேர்ம் என்ன எடுக்கணும், x ன்னு எடுக்கணும். சரியா? அப்போ fog of x ஓட வேல்யூ 4x ஸ்கொயர். இப்போ இந்த xல என்ன பண்ணணும், இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கும் அதை போடணும். ஃபர்ஸ்ட் இந்த 4 எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் x ஸ்கொயர்னு இருக்கா, சோ xக்கு பதிலா என்ன பண்ணணும், இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு, x plus 4 இருக்கா, சோ x plus 4 இந்த ஸ்கொயர் அப்படி. ஓகே, நெக்ஸ்ட் 4 இது வந்து a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் பிளஸ் 2 into a, ஏன்னா x 2 into x 2x 2 into a into b. so 2 into x into 4 4 2s are 8 8 into x 8x plus b square. so b square என்னது 4 ஸ்கொயர் பண்ணா 16. நெக்ஸ்ட் இந்த 4 என்ன பண்ணலாம், உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. 4 into x square 4x square plus 4 8s are 32 32x plus 16 into 4 64. so இது வந்து 1. இப்போ நம்ம LHS மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், RHS கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ RHSல என்ன இருக்கு, f of g of h ன்னு இருக்கா. முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கலாமா, g of h of x. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த g மட்டும் வெளியில வச்சுட்டு இந்த h of x பிராக்கெட்க்கு உள்ள எழுதணும். நெக்ஸ்ட் இந்த g அப்படியே வச்சுக்கோங்க. h of x ஓட வேல்யூ x plus 4 क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா, h of x ஓட வேல்யூ என்ன x plus 4. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாரும் ஈஸியா போட்டுருவீங்க, இந்த பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ எடுத்து அழகா போட்டுருவீங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாது, அதுக்குதான் என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் டேர்மையும் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஹோல் டேர்மையும் என்ன பண்ணணும், எக்ஸ்ன்னு வச்சுட்டு கண்ணை மூடிட்டு g of x ஓட வேல்யூ என்னன்னு சைட்ல எழுதிக்கோங்க. g of x ஓட வேல்யூ 2x. ஓகேவா? இதை எழுதிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இப்போ g of x ஓட வேல்யூ 2x. இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸுக்கு பதிலா என்ன பண்ணணும், பிராக்கெட் குள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும், x plus 4. ஏன்னா நம்ம இந்த ஹோல் பிராக்கெட்டையும் என்னன்னு கன்சிடர் பண்ணணும், எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும். அப்ப இங்க எக்ஸ்ன்னும் போது இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதுதானே எடுத்து எழுதணும். so x plus 4. now மல்டிப்ளை பண்ணலாமா, 2 into x 2x plus 2 4s are 8. இப்போ g of h முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் f of g of h கண்டுபிடிக்கணும்ல. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், f of g of h கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த f of அப்படியே எழுதிக்கோங்க. இந்த g of h g of h of x ன்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த f of அப்படியே வச்சுட்டு இந்த g of h of x இருக்கா, இது பிராக்கெட் குள்ள எழுதுங்க. ஓகேவா? எழுதியாச்சு. அடுத்தது சோ நெக்ஸ்ட் இந்த f of அப்படியே இருக்கும். g of h of x ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடணும், g of h of x 2x plus 8 ன்னு கண்டுபிடிச்சோமா. இங்க எழுதுறேன், g of h of x ஓட வேல்யூ 2x plus 8. அதுதான் இங்க 2x plus 8.
ஓகேவா? இப்போ f ஆஃப் இது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த ஹோல் டேர்மையும் எக்ஸ்ன்னு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ f ஆஃப் எக்ஸ். ஸோ f ஆஃப் எக்ஸோட வேல்யூ f of x ஓட வேல்யூ x ஸ்கொயர். f of x ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர். இப்ப இந்த xக்கு பதிலா என்ன பண்ணணும், இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை எழுதணும். ஸோ 2x plus 8 இந்த ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது இது a plus b the whole square ஃபார்மேட்ல இருக்கா. ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் பண்ணணும். 2x ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். சரியா? அடுத்தது a ஸ்கொயர் பண்ணிடுச்சா, 2 into a into b ஆ, 2 into a into b. இப்போ 2 into a ஓட வேல்யூ 2x ஆ into b ஓட வேல்யூ 8. 2 2s are 4, 8s are 32. 32 இந்த x அப்படியே வரும். ஸோ 32x. ஓகே. அடுத்தது பிளஸ் b ஸ்கொயரா, b ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் பண்ணும். 8 ஸ்கொயர் பண்ணா 64. ஸோ இது செகண்ட். எப்படி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான். f of g of h equal to f of g of h. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதுனால hence it is verified. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், f of x g of x h of x கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ f of g of h equal to f of g of h ரெண்டுமே ஈக்குவலா ப்ரூஃப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு f of g of h, அதுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ f of g of x. ஓகே, f of g of x இது எப்படி எழுதலாம், f of அப்படியே வச்சுக்கோங்க, g of x பிராக்கெட்க்கு உள்ள எழுதணும். g of x பிராக்கெட்க்கு உள்ள எழுதணும். சரியா? now f அப்படியே போட்டுக்கோங்க. g of x ஓட வேல்யூ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, x ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க. சோ x ஸ்கொயர் போடணும். ஓகேவா? அடுத்தது இது ஃபுல்லாவே x ன்னு எடுத்துக்கணுமா, இந்த டேர்ம் ஃபுல்லாவே x ன்னு எடுக்கணும். சோ f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, f of x ஓட வேல்யூ x minus 4 ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? x minus 4. இப்போ என்ன பண்ணணும், இந்த xக்கு பதிலா பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை போடணும். என்ன இருக்கு பிராக்கெட்ல, x ஸ்கொயர்னு இருக்கா. சோ x ஸ்கொயர் இந்த -4 அப்படியே வந்துடும். சரியா? அடுத்தது இப்போ f of g கண்டுபிடிச்சாச்சு, இது கூட of h கண்டுபிடிக்கணும். சரியா? சோ f of g of இந்த h எப்படி எழுதலாம், h of x ன்னு எழுதலாம். சரியா? ஏன்னா h of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, இது கண்டுபிடிச்சதாச்சு of h ன்னும் போது so h of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த f of g அப்படியே வச்சுக்கோங்க, h of x பிராக்கெட்ல எழுதணும். சரியா? so f of g h of x ஓட வேல்யூ 3x minus 5. இப்போ இந்த ஹோல் டேர்ம் என்ன எடுக்கணும், x ன்னு எடுக்கணும். ஓகேவா? சோ fog of x ன்னு வந்துருமா, fog of x. அப்ப f of g of x அதோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், f of g of x ஓட வேல்யூ x ஸ்கொயர் minus 4 ன்னு கண்டுபிடிச்சோமா, x ஸ்கொயர் minus 4 ன்னு கண்டுபிடிச்சோமா. now இப்போ இந்த x க்கு பதிலா என்ன பண்ணணும், இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேயா? இந்த x க்கு பதிலா பிராக்கெட்ல என்ன இருக்கு, 3x minus 5 ன்னு இருக்கா. சோ 3x minus 5 இந்த ஸ்கொயர் அப்படியே -4. நெக்ஸ்ட் இப்போ இது a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. சரியா? சோ a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். ஓகேவா? a ஸ்கொயர்ன்றது 3x the whole square. 3x னா 3x the whole square தான் 3 ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் minus 2 into a னா 3x into b 5. சரியா? so 30x plus 5 ஸ்கொயர் பண்ணா 25. இந்த -4 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 9x ஸ்கொயர் minus 30x
இப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ 25ல 4 மைனஸ் பண்ணா 21. ஸோ நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அடுத்தது RHS கண்டுபிடிக்கணுமா? RHS என்ன இருக்கு? RHS என்னது? f of g of h. இதுதான் RHS. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல என்ன இருக்கு? g of h ன்னு இருக்கா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். g of h of x. ஓகேவா? g of h நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதான் எப்படி எழுதியிருக்கேன்? g of h of x ன்னு எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த g அப்படியே வச்சுக்கோங்க. இந்த h of x என்ன வந்துடும்? பிராக்கெட் குள்ள வந்துடும். அடுத்தது இந்த g அப்படியே இருக்கும். h of x ஓட வேல்யூ என்ன? 3x minus 5. ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல g of இது என்ன எடுக்கணும்? ஹோல் டேர்மையும் x எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஹோல் டேர்மையும் x எடுக்கணும். ஸோ g of x ஓட வேல்யூ என்ன? g of x equal to x square. ஸோ இந்த x க்கு பதிலா இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கு? 3x minus 5 இருக்கா? ஸோ அதான் போடணும். 3x minus 5 the whole square. ஸோ a minus b the formula என்ன பண்ணணும்? a minus b the whole square formula எக்ஸ்பாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 3x ஸ்கொயர் பண்ணணும். 3x ஸ்கொயர் பண்ணா 9x ஸ்கொயர் மைனஸ் 2 into 3x into 5 minus 30x பிளஸ் 5 ஸ்கொயர் பண்ணா 25. நெக்ஸ்ட் இப்ப இதெல்லாம் நம்ம இது g of h தான் கண்டுபிடிச்சோம். இப்ப என்ன பண்ணணும்? f of g of h கண்டுபிடிக்கணும். சரியா? f of g of h. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதலாம்? இந்த f of அப்படியே எழுதிக்கோங்க. இந்த g of h of x பிராக்கெட்ல எழுதணும். ஓகேவா? g of h of x பிராக்கெட்ல எழுதணும். f of இந்த g of h of x நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9x ஸ்கொயர் மைனஸ் 30x பிளஸ் 25. ஸோ அதோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஹோல் டேர்மையும் என்ன பண்ணணும்? எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஹோல் டேர்மையும் எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஸோ f of x ஓட வேல்யூ என்ன? ஸோ f of x ஓட வேல்யூ x minus 4. x minus 4. இந்த எக்ஸுக்கு பதிலா இங்க பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க? அதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? minus 4 minus 4. நெக்ஸ்ட் இந்த 9x ஸ்கொயர் minus 30x. இது ரெண்டும் கான்ஸ்டன்டா? ஸோ 25 minus 4 21. ஸோ இதை 2ன்னு எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு? LHSம் RHSம் ஈக்குவலா இருக்கா? ஸோ f of g of h equal to f of g of h. So LHS equal to RHS since it is verified.